கோயிலுடைய வருமானங்களை எடுத்து கல்லூரி கட்டுறதுங்கிறது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. அந்த காலத்துலேருந்து வரமுறையாக கொடுத்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதில் எப்படி இந்துத்துவம் வந்துச்சு? அதில் இந்துக்களை தவிர மற்றவங்க படிக்கலையா? எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இல்லையா, அவருடைய ஓன் ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல அதை வச்சு நீங்க எப்படி கிரிட்டிசைஸ் பண்றீங்க? இருக்கிறதுனால தான் ஒரு மைண்ட் செட் அப்படி நீங்க சொல்லக்கூடாது, அது தவறு. ஒரு மைண்ட் செட்ல அது இருக்கு, அவர் சொல்றாரு. என் மைண்ட் செட்ல என்ன இருக்கோ நான் அதை சொல்றேன். உடனே இந்துத்துவா பிஜேபி ஆர்எஸ்எஸ் தான் ஆதரிக்கான்னு சொல்லி மீடியாவே தப்பா பேசுறீங்க. மீடியா பேசுறீங்க, மீடியா தான் தப்பா சொல்றீங்க. அப்படி மக்கள் நினைக்கவே இல்லையே. நீங்க ஏன் மக்கள் நினைக்கிறாங்க? அவரு முக ஸ்டாலின் தலைவர் முதலமைச்சர் சொல்றாருன்னா அவருடைய கட்சியுடைய தன்மையை வச்சு மக்களை வளர்க்க வேண்டிய அவங்க கட்சியை வளர்க்கறதுக்கு அவங்க சொல்லுவாங்க. எடப்பாடி என்ன அவருடைய கட்சி வழக்குக்கு அவர் சொல்லுவாரு. இது மக்களாங்க டிசைட் பண்ண, நீங்களாம் டிசைட் எப்படி பண்ண முடியும்? மீடியா சொன்னதா நீங்க குற்றச்சாட்டுறீங்க. அது மீடியா தாங்க குழப்பமாக. தமிழ்நாட்டுல குழப்பமே மீடியா தான். இல்ல திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, அத ஆக்கல் அழித்தல் எல்லாமே மீடியா தான். ஒன்னு திருச்சி பேசுது, நான் நல்ல முறையில பேசுறத கட் பண்ணி போடுறது, இதெல்லாம் நிறைய பார்த்துட்டேன். உங்க மீடியாவால தான் தமிழ்நாடு சீலன் கிடக்கு.